இன்ன வரைக்கும் எனக்கு வந்த விமர்சனங்கள் எல்லாமே இந்த பொண்ணு சரகேட்டு, அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் டியூப் பேபி பண்ணியிருக்கு, நேச்சுரல் கன்சீவ் கிடையாது அப்படின்ற பெரிய விமர்சனங்கள் இன்ன வரைக்கும் வந்துகிட்டே இருக்கு. தானே அது போனால் பெற்றுட்டு வந்துட்டா, அதாவது போனால் அறுத்து பெற்றுட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த வலி என்ன இருக்கும் என்னன்றது. கல்யாணம் மார்ச் தான் ஆச்சு, ஜூன் ஜூலையில் எப்படி வந்து உடனே பேபி கன்ஃபார்ம் ஆகி நின்றுச்சு. இவ்வளோ ஏர்லி ஸ்டேஜில் எதுக்கு கல்யாணம், ஆனால் வந்து கல்யாணம் பண்ணி இவ்வளோ சீக்கிரமாகவும் குழந்தை, அது ஏதாவது ஒரு இடத்துல உங்களை செல்ஃப் டவுட் பண்ண வச்சதோ இல்லை ஏதாவது ஒரு ட்ராப்பிங் பாயிண்ட் இருக்கும்ல, எனக்கு மட்டும் இந்த இது கிடைக்கவே இல்லையே, எனக்கு மட்டும் இது பண்ணவே முடியலையே, எனக்கு பொண்ணே கிடைக்கலையே அப்படின்னு ஒரு பொறாமையில் ஒரு சோ கால்டு நெட்டிசன்ஸ் எல்லாமே இருக்காங்க. டெலிவரி பெயின் வரல, இன்டியூஸ் பண்ணிட்டாங்க, இம்மீடியட்டாக சி செக்ஷன் போனோம். இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒருத்தர் 4 பேர் அழுக்குறாங்க. வலி எனக்கு தான் மேம் தெரியும், உங்களுக்கு என்ன தெரியும்? அந்த ஸ்டிச்சஸ் வந்து ஜாயிண்ட் இப்படி டைட் ஆகிடும், நீ எப்போவுமே அதை வந்து ஃப்ரீ பண்ணிக்க முடியாது, நீ இறங்கி நடக்கணுன்றாங்க. குண்டாக இருக்கிறதுனால ஸ்டிச்சுக்கு அப்புறம் என்னோட நார்மல் அந்த ப்ரெக்னன்சி டம்மியோட சேர்த்து ஏன் டம்மியும் கீழே விழுகுது, ஐ மீன் கீழே இருக்குன்றப்போ ஸ்டிச்சோட ஸ்கின் இப்படி புல்லாகுது. அந்த வலி எக்ஸ்ட்ரீமாக இருக்குது எனக்கு தெரியுது. என் பாடி நடுங்குது, என் கண்ட்ரோல்லையே இல்லை. இப்படி வச்சோன்னு பார்த்தா கீழே எனக்கு ப்ளீட் ஆகிக்கிட்டே இருக்கு. மா அப்படின்னு கத்தணும், இல்லை நீ எந்திரிச்சிட்ட நில்லு. இந்த போஸ்ட்மார்ட்டம்ன்ற ஒரு ஃபேஸ் இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்ல முடியும்? ரொம்ப ஹெக்டிக் ரோலர் கோஸ்டர் தான். நான் அது இப்போவே சொல்லிடுறேன். இப்போ பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணுவோம், தூக்கம் இருக்காது, அண்ட் வந்து நிறைய விஷயங்கள் ஹார்மோனலாக நம்மளுக்கு ப்ளீடிங் எல்லாமே இருக்கும். வந்து உள்ளங்கால் வரைக்கும் நான் எந்திரிச்சு நிற்கும் போது இப்படி நடுங்குச்சு. ஸோ அந்த பெயின் வந்து என்னால் மறக்கவே முடியாது. அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் பெயின். அப்போ அவங்க கரெக்டாக 5:24 தம்பியை வெளில எடுக்கிறாங்க. அவங்க சொன்ன ஃபஸ்ட்டு வார்த்தை ஹீரோ இஸ் பார்ன் அப்படின்னாங்க. அப்படியே கண்ணில் அப்படியே தண்ணி வந்து அழ ஆரம்பிச்சிட்டேன். இவங்க சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லாமல் வச்சுருந்தாங்க. கோவம் வந்தாலும் கண்ணீர் வரும், சந்தோஷம் வந்தாலும் கண்ணீர் வரும்ன்ற மாதிரி அந்த சந்தோஷத்தில் அவ்வளோ கண்ணீர் வந்து கொட்டி தீர்த்துட்டோம். Plan your next summer escape with Grand Royal Tours. MCR Pure Cotton Club, formals and casual shirts. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கணும் இல்லையா, ஏன்னா வந்துட்டு வி ஆல்மோஸ்ட் ஷேர் த சேம் ஏஜ்ன்றதுனால எனக்கு அது கேட்கணும்னு ஆசையா இருக்கு. நான் பிரெக்னென்ட் அந்த 2 கோடை பார்த்தோன்னே ஒரு ஆசை, ஒரு அலாதியான ஒரு சந்தோஷம், அது எல்லாமே வரும் இல்லையா, அதெல்லாம் எப்படி இருந்துச்சு when you came to know that you're pregnantன்றது எப்படி இருந்துச்சு அந்த டைம்? ஆக்சுவலி வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் அது எக்ஸ்பெக்டேஷனே பேபி தான். பட் எங்களில் வந்து இன்னும் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இட்ஸ் பீன் அ லாங் கேப் 2 பேர் வீட்லேயுமே ஒரு குழந்தை வந்துன்றது. அதுக்கப்புறம் வந்து எனக்கு அடுத்து தம்பி தங்கச்சி யாரும் இல்லை, மாமாக்கு அடுத்தும் கிடையாதுனால வி போத் ஆர் சிங்கிள்ன்றதுனால அந்த ஒரு 25 years ஆஃப் ஏஜ்க்கு அப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே ஒருத்தவங்க குட்டி வரப்போகிறாங்க, எங்கள் குட்டி வரப்போகிறாங்கன்றப்போ எங்களை தாண்டி வீட்டில் இருக்கவங்க எல்லாமே பயங்கர எக்ஸைட்டட். ஆஸ் அ மாம் அண்ட் டேடாக வி ஆர் ஃப்ளையிங். அந்த ஒரு மோட் போயாச்சு. ஏன்னா நாங்களே ஒரு குழந்தைங்க, எங்களுக்கு ஒரு குழந்தைங்களா அப்படின்ற ஒரு ஃபீலு. அண்ட் எங்களை தாண்டி வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக, அப்பா அம்மா அம்மாச்சி எங்கள் கூட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே பயங்கர எக்ஸைட்டடாக இந்த 25 years கேப்க்கு அப்புறம் ஒரு வீட்டுக்குள்ளே வராங்க அப்படின்றப்போ அது ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு. சூப்பர். அந்த 2 கோடை பார்த்தோன்னே கண்ணீர் வந்துச்சா இல்ல ரொம்ப அலாதியான சந்தோஷம்? கண்ணீர் தான் இருந்துச்சு. கண்ணீர் கம் அந்த ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு. ஏன்னா நானும் ஒரு அம்மா வைத்தேன் அப்படின்ற ஒரு ஃபீல். ஏன்னா இது வரைக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸோ இல்லை வந்து நம்ம ரீல்ஸில் தான் நிறைய பார்த்துருப்போம் இந்த 2 கோடை வந்து. இன்றைக்கி நம்மளுக்கே அது நிஜமாக நடந்துருக்கே அப்படின்ற போது ஃபஸ்ட்டு எனக்கு டியர்ஸ் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதாவது ஒரு பிள்ளை வந்து அம்மாவாக போகிறாங்கன்ற ஒரு விஷயம் இல்லையா, நீங்கள் எப்போவுமே வந்துட்டு சின்ன பொண்ணுப்பா, அது ஒரு குழந்தைப்பா, அது குழந்தை மாதிரி தான் பேசுவான்னும் போது அப்படிப்பட்ட உங்கள் குழந்தைக்கே ஒரு குழந்தை அப்படின்றது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அப்போ உங்களோட அந்த ப்ரெக்னன்சி டிடெக்ஷன்லாம் உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும்ல, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் எங்களுக்கு. இல்லை அதான் சொன்னேன், அவங்க சொன்ன மாதிரி தான் ஒரு பெரிய கேப்பு. ஏன்னா என்னோட கல்யாண லைஃபுக்கு அப்புறமும் ஒரு பெரிய கேப் எங்கள் வீட்டில். ஏன்னா நானும் ஒரே குழந்தை என் வீட்டில், எனக்கு முன்னாடி பின்னாடி அப்படின்னு யாரும் கிடையாது. அதனால் ரொம்ப கேப்பு. அதுக்கப்புறம் இவங்க பிறந்தாங்க. ஸோ இவங்களை வந்து நாங்கள் எல்லாருமே கொண்டாடினோம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் பாப்பாவோட கன்சீவாக. ஸோ ஃபஸ்ட்டு எங்களுக்கு இவங்க சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லாமல் வச்சுருந்தாங்க. ஸோ அது தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படி ஒரு சந்தோஷம் அப்படின்றது அதான் சொல்லுவாங்க, கோவம் வந்தாலும் கண்ணீர் வரும், சந்தோஷம் வந்தாலும் கண்ணீர் வரும்ன்ற மாதிரி அந்த சந்தோஷத்தில் அவ்வளோ கண்ணீர் வந்து கொட்டி தீர்த்துட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. திரும்ப இவங்களை நாங்கள் கையில் தூக்க போகிறோம், அந்த
அந்த அந்த உணர்வு இருக்கு இல்லையா, அதை திரும்ப எங்கள் கையில் வந்து நாங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் தோணுச்சு. வளர்ந்துட்டாங்க, இதுக்கப்புறம் நம்ம தூக்கி அவங்கள மடியில் வச்சு கொஞ்சம் முடியாது இல்லையா. ஸோ இன்னொரு தடவை அவங்க எங்கள் கையில் பறந்து வரப்போகிறாங்க அப்படின்னு தான் தோணுது. எல்லாருமே சொல்லுவாங்க ஏதாவது ஒரு ஹெல்த் காம்ப்ளிகேஷன் இருக்கும்பா ப்ரெக்னன்சியில், எதர் பயங்கரமாக நாசியேட்டிங்காக இருக்கும் அந்த மாதிரி. உங்களுக்கு ஏதாவது இன் பர்டிகுலர் ஹெல்த் காம்ப்ளிகேஷன் ஏதாவது இருந்துச்சா? ஹெல்த் காம்ப்ளிகேஷன் பெருசுமே எனக்கு டச் அவுட் இது வரைக்கும் இல்லை. பிகாஸ் இன்ன வரைக்கும் எனக்கு வந்த விமர்சனங்கள் எல்லாமே இந்த பொண்ணு சரகேட்டு, அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் டியூப் பேபி பண்ணியிருக்கு, நேச்சுரல் கன்சீவ் கிடையாது அப்படின்ற பெரிய விமர்சனங்கள் இன்ன வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்குது. பட் ஆனால் அவங்க எல்லாருக்குமே சொல்கிறது நான் நேச்சுரலாக கன்சீவ் ஆனேன். ஏன்னா உடனே கேட்பாங்க, கல்யாணம் மார்ச் தான் ஆச்சு, ஜூன் ஜூலையில் எப்படி வந்து உடனே பேபி கன்ஃபார்ம் ஆகி நின்றுச்சு. ஏங்க திஸ் இஸ் கம்ப்ளீட்லி அ சயின்ஸ், இது வந்து பயாலஜிக்கல். இதில் நீங்கள் எப்படி ஆகணும்? அப்போ நீங்கள் என்ன ஸ்கூலில் படிச்சிங்க? நீங்கள் எப்படி கல்யாணம் பண்ணி இத்தனை வருஷம் ஃபேமிலி ரன் பண்ணி எனக்கு புரியவே இல்லை. எப்படி உடனே நின்றுச்சு? கடவுள் கொடுத்த வரோங்க, அவருக்கு இன்னாருக்கு இப்படி இப்படி நடக்கணும்னு தெரிஞ்சால் அது அப்படி தான். ஸோ அதனால் கம்ப்ளீட்லி நார்மல். எனக்கு பெருசாக வந்து ஃபிசிக்கலாக எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூமே இல்லை. எனக்கு வந்து வாமிட்டிங் கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருந்துச்சு. டில் அவன் டெலிவரி பண்ண ஒரு 4-5 days வரைக்கும் முன்னாடி வரைக்கும் எனக்கு வாமிட்டிங் ஃபுல்லாமே இருந்துச்சு. தவிர மற்றபடி எனக்கு எதுவுமே இந்த கால் வீங்கிறதுன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி தாளிக்கும் போது வாந்தி வரும்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. அந்த பெருசாக இல்லை. சாப்பிடும் போது லைட்டாக வாமிட் வரும், அதே மாதிரி இந்த பெட்ரோல் ஸ்மெல் அந்த ஸ்மெல்லுக்கு மட்டும் தான் வாமிட், தவிர மீதி எல்லாத்துக்குமே எனக்கு அடாப்ட் ஆகிடுச்சு. சில பேர் வந்து சாதம் வடிக்கும் போது வாந்தி வரும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவுமே கிடையவே கிடையாது. கால் எதுவுமே வீங்கலை. ஸோ அதுதான் டாக்டர் சொல்லுவாங்க, நீ ரொம்ப ஹெல்த்தியாக நல்லா இருந்த. பட் ஆனால் லாஸ்ட் ஒரு சில காரணங்களால் எனக்கு வந்து சி செக்ஷன் ஆச்சு. ஸோ அதுதான் டாக்டர் என்ன திட்டிகிட்டே இருப்பாங்க. என்ன அழகா சொன்னீங்க. நீங்க வந்து பார்த்து தான் இருந்திருப்பீங்க இல்லையா? சி செக்ஷன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும் குழந்தை பிறக்கிறது எல்லாமே. உங்களுக்கு எப்போ சொன்னாங்க? உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அது முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்துச்சு? வலி இருந்ததா? ஆக்சுவலி வந்து எனக்கு என்னென்னா டெலிவரி பெயின் வரல, இன்டியூஸ் பண்ணிட்டாங்க. இன்டியூஸ் பண்ணதுக்கப்புறம் வி ஷுட் நாட் வெயிட் ஃபார் 4 hours மேக்ஸிமம் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ணக்கூடாது, இம்மீடியட்டாக சி செக்ஷன் போகணும். பெயின் வரலன்னா எனக்கு பெயின் வரல. ஸோ டாக்டர் சொல்லிட்டாங்க 12 o'clock வச்சாங்க. 4 o'clock வந்து டாக்டர் சொல்லிட்டாங்க பெயின் வரல, அனதர் 15 minutes அவள் ரெடி ஆகணும். 4:30 நான் தேட்டருக்குள்ளே அவ்வளோ 4:20 நான் தேட்டருக்குள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. ஓகேன்னா அதே மாதிரி 4:05 வந்தாங்க, எல்லாமே இனிமா எல்லாமே கொடுத்தாங்க. 4:15 என்னை ரெடி பண்ணாங்க. 4:20 என்னை வந்து உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. இந்த யூரின் டியூப் எல்லாமே வச்சுட்டாங்க. ஸோ அப்போ வந்து யாராவது ஒருத்தரை நீ பார்க்கணுன்னா யாருமா வேணும் அப்படின்னு. எனக்கு ஒருத்தர் இல்லை 4 பேர் வர சொல்லுங்க அப்படின்னு. 4 பேர்லாம் உள்ள அலோடு இல்லைம்மா ப்ளீஸ் எனக்காகன்னு. அப்புறம் அம்மா அப்பா அம்மாச்சி மாமா எல்லாருமே வர சொன்னேன். 4 பேர் வர சொல்லிட்டு இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னு. ஒருத்தர் 4 பேர் அழுகுறாங்க. தைரியமாக நீ போயிட்டு வான்னு நான் சொன்னேன். நீங்கள் எதுக்கு அழுகுறீங்க? நான் தான் அழுகுறோம், நீங்கள் எதுக்கு அழுகுறீங்க? இல்லை எங்களுக்கு பயமாக இருக்குது நீ சி செக்ஷன் பண்ணுறதுன்னு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் தைரியமாக போயிட்டு வரேன், நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 4 மணிக்கு டாக்டர் உள்ளே கூப்பிட்டு போனதுக்கப்புறம் பார்த்தா அம்மாவுக்கு டெலிவரி பார்த்தா அதே டாக்டர் தான், அம்மாவுக்கு பீடியாட்ரிஷனாக இருந்தவங்க அதே தான், அண்ட் அம்மாவுக்கு அனஸ்தீஷியா கொடுத்தவங்க தான். அம்மா டைமில் அந்த தியேட்டரில் ஜூனியராக இருந்திருப்பாங்க, இந்த எல்லாத்தையுமே அசஸ் பண்ணுற ஜூனியராக இருப்பாங்க. அவங்க இப்போ ஹெட்டு. ஸோ 25 years லேட்டர் அதே டீம் அப்படியே வராங்க. அவங்க வந்து எங்கள் அம்மாவுக்கு டெலிவரி பார்த்த கதையெல்லாம் சொல்கிறாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு பேக் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு இதுக்கப்புறம் உனக்கு நம்னஸ் இருக்குமா? ஒன்றுமே இல்லை அப்படின்னு. உடனே எனக்கு அனஸ்தீஷியா கொடுக்குறாங்க. நான் மயங்க மாட்டேங்கிறேன், எனக்கு மயக்கம் வரல. நான் பாட்டுக்கு அந்த ஒரு 45 minutes நான் டாக்டர்ஸ் கிட்ட பேசிக்கிட்டே தான் இருந்தேன். நான் சுத்தமாக எனக்கு அந்த ட்ரௌசினஸ் வரவே இல்லை. அப்போ வந்து எனக்கு அவங்க அம்மா டெலிவரி பார்த்த கதை, உங்கள் அம்மா வந்து ஹை பிபியில் வந்து நார்மல் டெலிவரி பண்ணாங்க, உன்னை பிச்சு போடுவேன், நீ நார்மல் டெலிவரி தான் பண்ணுவேன்னு நினச்ச பார்த்தா இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு. மேம் நான் என்ன மேம் பண்ண முடியும், கடவுள் என்ன நினச்சிருக்காருன்னு இந்த 45 minutes நான் பேசிட்டே இருக்கேன். வசுந்தரா மேம் டாக்டர் மேம் சொல்கிறாங்க, இது வரைக்கும் என் லைஃப்பில் இப்படிப்பட்ட ஒரு பேஷண்ட்டை நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா மற்ற யாராவது பேஷண்ட் கேள்வி கிட்டே எனக்கு கோவம் வரும் இந்த சர்ஜரி டைமில், ஆனால் நீ பேசுறது மட்டும் எனக்கு சிரிப்பாக வருது அப்படின்னாங்க. அந்த பெயின்லேயும் நான் சொல்கிறேன் மேம் அப்போ ஒவ்வொரு ஆப்ரேஷன் அப்போ சொல்லுங்கள், நானே வந்து உங்கள் கூட தேட்டரில் நிற்கிறேன் இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கேன்னு. எனக்கு அவங்க அந்த 7 layers கட் பண்ணுறது தெரியுது. நான் கேட்குறேன் மேம் இந்த லேயர் கரெக்டாக அடுத்தடுத்து இருக்கலாம் மேம், கட் பண்ணிட்டீங்கன்னா உனக்கெல்லாம் எப்படி தெரியும்னு. இல்லை மேம் நான் கூகுளில் பார்த்தேன், இதெல்லாம் ஒரு சி செக்ஷனாக இப்படி தான் பண்ணுவாங்க. ஓ இவ்வளோலாம் உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு அந்த அவங்க கட் பண்ணி அரௌண்ட் 5:24 இப்படி தூக்கிட்டு, அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு யார் வேணும், பாயாக வேணுமான்னு கேட்டாங்க. மேம் எனக்கு பர்சனலாக கேர்ள் வேணும், ஆனால் வீட்டில் எல்லாருக்குமே பாய் தான், பட் யார் வந்தாலும் எங்களுக்கு ஹாப்பி தான் அப்படின்னு. உடனே அப்போ அவங்க கரெக்டாக 5:24 தம்பியை வெளில எடுக்கிறாங்க. அவங்க சொன்ன ஃபஸ்ட்டு வார்த்தை ஹீரோ இஸ் பார்ன் அப்படின்னாங்க.
அப்படியே கண்ணில் அப்படியே தண்ணி வந்து அழ ஆரம்பிச்சிட்டேன். நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு எனக்கிட்ட லைட்டாக இப்படி லாங்கில் வச்சு காமிச்சாங்க. நல்ல கலராக இருந்தான், மூக்கெல்லாம் அப்படியே அவங்க அப்பா மாதிரியே இருந்துச்சு. நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு எனக்கு காமிக்கிறத விட வெளியில் இருக்க எங்கள் ஃபேமிலி காமிங்க, அவங்க தான் ரொம்ப ஈகராக இருக்காங்க அப்படின்னாங்க. ஏன்னா வெளியில் பயங்கர வந்து அழுதுகிட்டே இருந்தாங்க போல். அப்புறம் வெளியில் இவரை தூக்கிட்டு போன உடனே ஒரு சவுண்டு, ஹாஸ்பிட்டல் அலறிடுச்சு, ஒரே சவுண்டு. எங்கள் பீடியாட்ரிஷியன் வந்து உள்ளே திட்டுறாரு, அம்மா உன் ஃபேமிலி என்னம்மா இப்படி கத்துறாங்க, ஆப்போசிட்டில் ஹார்ட் பேஷண்ட் இருக்காங்கம்மா. சார் 10 மினிட்ஸ் அதை டாலரேட் பண்ணிக்கோங்க, என் ஃபேமிலி அப்படி தான் அவர்கிட்டயே சொல்கிறேன். இஸ் அரௌண்ட் 70+ அவர்கிட்டயே நான் அப்படி தான் சொல்கிறேன். பயங்கரமாக கத்திட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் போட்டாங்க. போட்டதுக்கப்புறம் வித்தின் ஒரு 7 ஹவர்ஸில் திருப்பியும் புல்லப் பண்ணி நிற்க வச்சாங்க. அந்த மொமெண்ட் மட்டும் தான் என் லைஃப்பில் நான் மறக்கவே முடியாது. ஏன்னா C-section பண்ண ஒரு 8 ஹவர்ஸில் எனக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே வந்து இப்படி தூக்கி நிப்பாட்டுவாங்க. ஸோ அம்மா சொன்ன மாதிரி ஒல்லியாக இருக்கவங்களுக்கு அந்த பெயின் வந்து இருக்கும், ரொம்ப அதிகம் தான். ஆனால் வந்து ஏன் அளவுக்கு இல்லை, பட் ஆனால் நான் கொஞ்சம் ப்ளஸ் சைஸாக இருக்கனால எனக்கு இன்னும் வந்து பெயின் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ அந்த மொமெண்டெல்லாம் அப்படியே அப்போ தான் வந்து நான் ஃபீல் பண்ணேன். உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நான் எந்திரிச்சு நிற்கும் போது இப்படி நடுங்குச்சு. ஸோ அந்த பெயின் வந்து என்னால் மறக்கவே முடியாது. அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் பெயின். பட் அதுக்கப்புறம் தம்பியை தூக்கும்போது அந்த பெயின்லாம் மறந்துருச்சு. ஐ மீன் டெலிவரி எல்லாமே பேசுகிறோம், ரொம்ப நெகிழ்வான தருணம். ஆனால் அந்த போஸ்ட்மார்ட்டம்ன்ற ஒரு ஃபேஸ் இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்ல முடியும்? ரொம்ப ஹெக்டிக் ரோலர் கோஸ்டர் தான், நான் அது இப்போவே சொல்லிடுறேன். பட் வந்து அதுக்கு நம்ம ப்ரிப்பேர்டாக ஃபேமிலி ப்ரிப்பேர்ட் அண்ட் சப்போர்ட்டிவாக இருந்தாங்கன்னா அந்த போஸ்ட்மார்ட்டமை ஈஸியாக நம்ம வந்து தாண்டி வந்துடலாம். ஏன்னா வந்து இப்போ பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணுவோம், தூக்கம் இருக்காது, அண்ட் வந்து நிறைய விஷயங்கள் ஹார்மோனலாக நம்மளுக்கு ப்ளீடிங் எல்லாமே இருக்கும். இது எனக்குன்னு இல்லை, எல்லார் பெண்களுக்குமே எல்லாமே தெரியும். அதை வந்து ஃபேமிலி எவ்வளோ சப்போர்ட்டிவா, ஓ நீ இப்போ தானே ஃபீட் பண்ணி முடிச்ச, நீ ஒரு 2 ஹார்ஸ் தூங்கு, குழந்தைய நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிற சப்போர்ட்டிவ் ஹஸ்பண்ட் இருந்தா, இல்லை வந்து அம்மாச்சி மாதிரி பார்த்துக்கிற ஒரு ஆள் இருந்தாங்கன்னா இந்த போஸ்ட்மார்ட்டம்ன்றது நம்ம ஈஸியாக கடந்து வந்துடலாம். அண்ட் டு பி ஹானஸ்ட், போஸ்ட்மார்ட்டமில் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சாப்பிட்றோமோ அது நம்மளுடைய பின்னாடி அடுத்த வருஷங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு நிறைய இந்த இன்ஜெக்ஷனோ போடும்போது, ஸ்டிச் போடும்போது பெயின் இருக்கும், பாடி டயர்ட்னஸ் இருக்கும், ஃபீட் பண்ணுறோம், அதான் சொல்லுவாங்க ரத்தத்தையே பாலாக்கி கொடுக்கணுன்றப்போ எவ்வளோ ஒரு கஷ்டம் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுடைய ஃப்யூச்சர் அடுத்தடுத்த இயர்ஸ்க்கு நம்மளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆப்வியஸாக போஸ்ட்மார்ட்டம் ஹேர் ஃபால் எல்லாமே இருக்கும், பட் ஆனால் அது ஒரு 2 இயர்ஸ் தாங்க. அதுக்கப்புறம் வந்து திருப்பி எல்லாமே ரீகைன் ஆகிடும். சூப்பர், ரொம்ப அழகாக சொன்னீங்க. அந்த தூக்கி நிற்க வச்சாங்கன்னு சொன்னீங்களே, அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற நாட்கள் வந்துட்டு பெண்களுக்கு எனக்குமே மறக்காதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பாத்ரூம் கூட்டிகிட்டு போகிறதுலேருந்து எல்லாத்துக்குமே கூட ஒரு ஆள் வேணும். என்னமோ நம்மளுக்கு கை உடைஞ்சு கால் உடைஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அப்போ வந்து யார் நம்ம கூட இருக்காங்களோ அவங்களால நம்ம வாழ்க்கைக்கு மறக்க முடியாது. அதான் நான் சொல்லுவேன், அதை நான் அந்த விஷயத்த நான் சொல்லி ஆகணும். ஏன்னா இவ வந்து என்னன்னா குழந்தையிலேருந்தே வலியை தாங்கிக்க மாட்டா, ரொம்ப தைரியமான பொண்ணு. ஆனால் ஏதாவது ஒரு வழின்னா தாங்கிக்க மாட்டா. அது ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு மெயினாக யார் மாட்டுறாங்கன்னா நான் தான் அந்த பாக்ஸிங் பேக் மாதிரி. எல்லாத்துக்கும் அவ என்கிட்ட தான் காமிப்பா. ஸோ அந்த டெலிவரி முடிஞ்சு நைட்டெல்லாம் வந்து அவளுக்கு அந்த அனஸ்தேஷியாவோட அந்த மயக்கத்தில் இருக்கும்போது தெரியல. மறுநாள் காலையில் 8 o'clock டாக்டர்ஸ் வந்தாங்க. வசுந்தரா அம்மாவும் அவங்க பொண்ணும் தான் வந்து டாக்டரு. அவங்க வந்தாங்க. வந்தோடனே என்ன இந்திரஜா படுத்துட்டு இருக்க, என்ன எந்திரிக்கலன்னா, வலிக்குது மேம். எப்படி மேம்? பெயின் இன்ஜெக்ஷன் அந்த முடிஞ்சிருச்சா, அந்த பெயினோட இன்ஜெக்ஷனோட ஒர்க்கு அப்படின்னா முடிஞ்சிருச்சு அப்படின்னா சரிண்ணே. இப்போது அவ எழுந்திரிக்கணும், அவளை எழுப்பணும். இவ எப்படின்னா இந்த ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை நடக்கிறதுக்கு இப்படி கை தட்டினா அந்த குழந்தை நடக்கும், விளையாடும். அந்த ஒரு மூவி, அது என்ன மூவி, பசங்க படத்தில் அந்த மாதிரி கேரக்டர். அந்த பிகில் படத்தில் விஜய் சார் பண்ணியிருப்பாரு தெரியுங்க, நான் உள்ளே ஏற்றிட்டு வந்திருக்கேன், வெளியில் பாரு எப்படி இருக்க போகுது. அது மாதிரி இவகிட்ட பாப்பா இப்படி பண்ணுற அப்படின்னு ஃபீல் பண்ணோம்னா கடுப்பாகி பண்ண மாட்டா. இதெல்லாம் பண்ண மாட்டேன்ற பாரு, அது வேறு அந்த பிள்ளை பண்ணுது இந்த பிள்ளை பண்ணுது, நீ எல்லாம் எதுக்கு நீ எல்லாம் அப்படின்னு சொன்னோம்னா இவ எழுந்துருவான்ட்டு, பாப்பா எழுந்திரி பாப்பா. எத்தனை தடவை அவங்க சொல்கிறாங்க டாக்டர்ஸ், உனக்கு உனக்கும் சிசரின் பண்ணிதான் தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறா. இவ இந்த எமோஷனல் ஆனோடனே அம்மா வளர்மதி அம்மா என்ன பண்ணிட்டாங்க, ஐயோ இவ பேத்தி கோவப்பட ஆரம்பிச்சிட்டா, ஏதாவது கோவத்தில் கத்திட போறா, அதனால நீ சமாளிச்சுக்க பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு தம்பியை தூக்கிட்டு அவங்க வெளியில் வந்துட்டாங்க. இப்போ நான் அந்த ஹெட் நர்ஸ் மேடம், டாக்டர் 2 பேர், வசுந்தராமாவும் அவங்க பொண்ணு சோபனம்மா, 4 பேரும் நிற்கிறோம். இப்போ அவளை கட்டிலேருந்து இறக்கணும். அவங்க கொஞ்சம் ஏஜ்டு பெரிய டாக்டர். அவங்க பொண்ணு வந்து பேசுகிறாங்க இங்கிலீஷில் பேசும்போது இவங்க இங்கிலீஷில் திரும்ப ரிப்ளை பண்ணுறாங்க, மேம் வலி எனக்கு தான் மேம் தெரியும், உங்களுக்கு என்ன தெரியும்,
அப்படின்னா ஏம்மா ஆல்ரெடி நான் 2 குழந்தை பெற்றிருக்கேம்மா, எனக்கு தெரியுமா, இறங்குமா, நீ இறங்கலன்னு வச்சுக்கவேன் அந்த ஸ்டிச்சஸ் வந்து ஜாயிண்ட் இப்படி டைட் ஆகிடும், நீ எப்போவுமே அதை வந்து ஃப்ரீ பண்ணிக்க முடியாது, நீ இறங்கி நடக்கணுன்றாங்க. முடியாதுன்னா நான் டக்குன்னு என்ன பண்ணுறேன், இந்திரஜா எவ்வளோ நேரம் டாக்டர் கத்துறாங்க, கொஞ்சமாவது இறங்குறதுக்கு ட்ரை பண்ணு, காலை கீழே வைன்னு சொல்லிட்டு இந்த 2 காலை கட்டில இருந்து லைட்டாக நகட்டின வரும், அம்மா அப்படின்னு ஒரு கத்துனா அந்த ரூமே சைலண்ட் ஆயிடுச்சு. சரி ஓகே பரவாயில்ல, அடிச்சாலும் நம்ம அடி வாங்கி. சிஸ்டர் நம்மளுக்கு வந்து ஹெவி வெயிட்ன்றது குண்டா இருக்கிறதுனால ஸ்டிச்சுக்கு அப்புறம் என்னோட நார்மல் அந்த ப்ரெக்னன்சி டம்மியோட சேர்த்து ஏன் டம்மியும் கீழே விழுகுது, ஐ மீன் கீழே இருக்குன்றப்போ ஸ்டிச்சோட ஸ்கின் இப்படி புல்லாகுது, அந்த வலி எக்ஸ்ட்ரீமாக இருக்குது எனக்கு இறங்குன்றாங்க. எனக்கு வந்து நான் இறங்க மாட்டேன்னு இல்லை, என்னால் இறங்க முடியல, லைட்டாக என்னோட ஹெட் இப்படி தூக்குனா இங்கே ஸ்டிச்சு இழுக்குது, அந்த பெயின்ல தான் நான் அழுகிறேன் தவிர வேற எதுலையுமே இல்ல. அதனால இவ எழுந்திரி இறங்குன்னு சொல்லிட்டு இந்த 2 கையில அவளை பிடிச்சான் பாத்தீங்களா, அவன் அந்த 2 கையை வச்சு இந்த பக்கம் பிடிச்சா பாருங்க, இந்த பக்கம் 4 இந்த 4 விரலோட நகமும் இந்த 4 விரலோட நகமும் என் கையில பதியுது, எனக்கு வலிக்குது, நல்லா தெரியுது, நகம் உள்ள ஸ்கின்குள்ள இறங்குது. அவள் கையை எடுத்துட்டானா எனக்கு ரத்தம் வந்துடும் தெரியும், பட் நான் எந்த ரியாக்டும் பண்ணாமல் அழக்கூடாது, அவளை கோவப்படுத்தக்கூடாதுன்னு அப்படிதான் பாப்பா, இறங்கடா ஒன்றும் இல்லடா காலை சாம வருமா அப்படின்றா. சரிடா ஓகேடா நீ திட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அம்மா தானே நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அம்மா ப்ளீஸ் மேம் ஏதோ பேசினா தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு அவங்க பக்கமும் ரியாக்ட் பண்ணிட்டு இவள்கிட்ட கீழே இறங்கி நின்ன உடனே இந்த மொத்த பாடியும் இந்த எர்த்குயிக் வந்தால் எப்படி ஒரு ஃபீல் இருக்கும் அந்த மாதிரி ஒரு நடுங்குச்சு பாருங்க. எனக்கு அப்போ தான் அப்படியே கண்ணில் தண்ணி கட்டுது, ஐயோ கடவுளே கண்ணீர் கீழே வரக்கூடாது, ஏன்னா என் பொண்ணு முன்னாடி நான் அழுதேன்னா அவள் ஃபீல் பண்ணிடுவா, ஓ அப்போ எனக்கு அம்மா வந்து அவளோட வலியை வந்து பார்த்து அம்மா அழறான்ட்டு என் பொண்ணு ஃபீல் பண்ணிடுவான்ட்டு கடவுளே ஆண்டவனேன்ட்டு அப்படியே அந்த கண்ணீரை ஃபுல்லாக திரும்ப ரிட்டன் என் கண்ணுக்குள்ளே இறக்கிக்கிட்டு எல்லாம் முடிச்சு அவளை சரி பண்ணி ஒரு 2 நிமிஷம் டாக்டரை நிற்க வச்சோன்னா ஓகே போதும், அவளுக்கு சேர் கொடுங்க உட்காரட்டும், கட்டிலில் இனிமேல் உட்காரக்கூடாது, சேரில் உட்காரட்டும், எந்திரிக்கட்டும், நடக்கட்டும் அப்படின்னா ஓகேவா இந்திரஜான்னு சொல்லிட்டு அவளை விட்டுட்டு சேரில் விட்டுட்டு குடுன்னு வெளியில் ஒரு காரிடர்கிட்ட போய் நின்று அழுது என் கையை பார்க்குறேன், இந்த இடத்துல அப்படியே இந்த பக்கம் 4 நகம், இந்த பக்கம் என்னோட வெயிட்டை வந்து டாலரேட் பண்ணாலும் இவங்க தான், நான் மற்ற ஆள்கிட்ட போயிட்டு எனக்கு ப்ரெஷரைஸ் கொடுக்க முடியாது, தப்பாயிடும். இப்போ என்ன பண்ணேன், ஃபுல் பாடி வெயிட்டை இவங்க ஷோல்டர் மேலே வச்சுட்டு இப்படி பிடிக்கிறேன், ஏன்னா எனக்கு தெரிஞ்சு என் பாடி நடுங்குது, என் கண்ட்ரோல்லையே இல்லை. இப்படி வச்சோன்னு பார்த்தா கீழே எனக்கு ப்ளீட் ஆகிக்கிட்டே இருக்குது, அந்த சிசரினுக்கு அப்புறம் ப்ளீட் ஆகும்ல அந்த ப்ளீட் ஆகுது, எனக்கு தெரியுது அம்மாவை நான் அழுத்துறேன்னு தெரியுது, மா அப்படின்னு கத்துனேன், இல்லை நீ எந்திரிச்சிட்டேன் நில்லுன்னு அப்புறம் ஒரு கையில் என் வயிற்றை பிடிச்சிட்டு ஒரு கையில் ஷோல்டர் வச்சுட்டு கீழே ஸ்டெப் டவுன். அப்போ தான் நினச்சிக்கிட்டேன் உலகத்தில் பெண்மையோட அந்த பிரசவ வலி பிரசவ தருணம் அப்படிங்கிறது மனசார நான் கையெடுத்து கும்பிட்டு அவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய நன்றியை சொன்னேன். ஏன்னா ஈஸியாக பிரசவம் தானே, அதை போனால் பெற்றுட்டு வந்துட்டா, அதை போனால் அறுத்து பெற்றுட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த வலி என்ன இருக்கும் என்னன்றது அதை சார்ந்தவங்க உணரும் பொழுது இருக்கிற வலி இருக்குது. அப்போ நான் தான் நினச்சிக்கிட்டே இருந்தேன், அதுலேருந்து பாப்பா பிறந்திருக்கான் மாமா நார்மலாக சி செக்ஷன்னா டக்குன்னு அவங்க காலை தொட்டுருவேன், எம்மா நீ எல்லாம் சாமி இல்லை, சாமிக்கும் மேலே ஒரு 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 பிறவி அப்படின்னு. ஏன்னா அந்த வலி தெரியும், அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அதை உணரும் பொழுதும் பார்க்கும் பொழுதும் மட்டும்தான் தெரியும். அப்போ அந்த நர்ஸ் அங்கேருந்து நர்ஸ் ஓடி வந்து மேடம் அழாதீங்கன்னு என் கையை தொடாதீங்க அப்படி என்னாச்சுன்னு பார்த்தா இப்படியே இங்கே நகம் பதிஞ்சிருக்கு, என்ன மேம் இப்படி கிள்ளியிருக்காங்க இந்திரஜான்னு. அவளோட வலியை என் மேலே பிரயோகப்படுத்தியிருக்கா, அவள் வேணும்னு கிள்ளலை, வேணும்ல அமத்துல, அந்த வலியை என்ன பண்ணலாம், ஆப்போசிட்டில் ஒரு ஆள் இருந்தால் அந்த இடத்துல அந்த ஆளுக்கு இந்த வலியை உணர்த்தணும், அதை கொண்டு போய் சேர்த்தணும் அப்படின்ற ஒரு கருவியாக இருந்திருக்கேன். அதனால் எனக்கு இது வலியெல்லாம் தெரியல, இந்த வலி எப்படி இருந்திருக்கும் என் பொண்ணுக்கு அப்படின்றது. அதுலேருந்து சி செக்ஷன் பண்ணுறவங்க எல்லாருக்கும் நான் வந்து கையெடுத்து கும்பிட்டு தலை வணங்கி சொல்லுவேன். அதுக்கு நார்மல் டெலிவரி சலிச்சவங்க கிடையாது, நார்மல் டெலிவரி பாப்பா பிறக்கிற வரைக்கும் தான் அந்த பெயின், அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக நடந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நான் நார்மல் டெலிவரி பண்ணலை, ஆனால் சி செக்ஷன் அந்த சர்ஜரிக்கு அப்புறம் ஒரு பெயின். ஆனால் ஒருத்தவங்க தராசில் வச்சிங்கன்னா சமான் தான். அதுக்குன்னு நார்மல் டெலிவரி நாங்கள் சலிச்சவங்க நார்மல் டெலிவரி முடிஞ்சு எக்ஸ்ட்ரா கட்டு எக்ஸ்ட்ரா ஸ்டிச் எல்லாமே இருக்கு, அவங்களுக்கும் நாங்க என்ன வலி அனுபவிக்கிறோமோ அதே அந்த அந்த ஒரு புஷ் கொடுக்கணுன்றப்போ அந்த வலி எவ்வளவு இருக்கும்னு தெரியும். ஸோ அதனால பிரெக்னன்சி டெலிவரினாலே அது ஒரு பெரிய ஒரு விஷயம். பிரசவத்தில் இருக்கும் அனைத்து பெண்களுக்கும் அது நார்மலா இருக்கட்டும் சி செக்ஷனா இருக்கட்டும் எந்த ஒரு பிரசவமா இருந்தாலும் அவங்கள வந்து
கை எடுத்து கும்பிட்டு காலை தொட்டு பூஜை பண்ணணும். நிஜமாக சொல்கிறேன். ஏன்னா அது ஒரு விதமான ஒரு அந்த வலி வந்து எத்தனையோ டெசிபல் வலியாம். ஒரு குறிப்பிட்ட சவுண்டோட அந்த இது காது வழியாக உள்ளே போச்சுன்னா அது செவிப்பறை வெடிச்சிருன்றாங்க. ஆனால் அந்த வலியையே அவ்வளோ மடங்கு தாண்டி வர்றதுன்னா ஏதோ டெசிபல் என்னமோ சொல்லுவாங்க. அந்த அளவு இருக்கிற பெயினை அப்படின்னு சொல்லி முடிச்சு அந்த குழந்தை வெளியில் வர்ற வரைக்கும் அதை தாங்கிக்கிறாங்க அப்படின்னா அப்போ அவங்க கடவுளுக்கும் மேலே ஒரு கடவுள் இல்லையா? ஸோ அதனால் எல்லார்ட்டையும் நான் கேட்டுக்கிறது, தயவு செஞ்சு ஈஸி தானே, போனோமா பெத்தமா வந்தாளா போனோமா ஆப்ரேஷன் பண்ணாங்க அதை வந்துட்டு அவளுக்கு என்ன பேர் நல்லா இருக்கா அப்படின்னு. அதே மாதிரி ஹீலிங்க்கான டீட்டெயில்ஸ் கேட்டேன் நான் டாக்டர்ஸ்ட்டு. அப்போ என்ன சொன்னாங்கன்னா மேலே இருக்கிற ஸ்கின் மட்டும்தான் ஒரு 6 months க்ளோஸ் ஆகுமா. உள்ளே இருக்கிற அந்த 6 லேயர் ஸ்கின்னும் பார்த்திங்கன்னா அது கரெக்டாக சரியாகி பழைய மாதிரி நிலைமைக்கு வர்றதுக்கு 2 வருஷத்துலேருந்து 3 வருஷம் ஆகுமா. ஸோ சி செக்ஷன் பண்ணவங்களுக்கு அது நார்மல் டெலிவரி பண்ணவங்களுக்கு 2 வருஷம் ஆகுமா. ஏன்னா அதை இவங்க சொன்ன மாதிரி ஏகப்பட்ட இரத்த கசிவுகள் இருக்கும், நம்ம உடம்புல இருக்கிற சத்துக்கள் வந்து பால் மூலமாக நம்ம குழந்தைக்கு கொடுப்போம். ஸோ அப்போ நம்ம திரும்ப உடம்பை வந்து புதுசாகிக்கிறதுக்கு 2 வருஷம் ஆகுமா. ஸோ ஒரு பெண் தன்னை பிரசவம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க பழைய நிலைமைக்கு திரும்புறதுக்கு 2 வருஷம் ஆகுமா. அது வசதியான பொண்ணாக இருக்கட்டும், கஷ்டப்படுற பொண்ணாக இருக்கட்டும், மாளிகையில் இருக்க பொண்ணாக இருக்கட்டும், குடிசையில் இருக்க பொண்ணார், எந்த பொண்ணாக இருந்தாலும் 2 வருஷத்துலேருந்து 3 வருஷம் ஆகும் அந்த குழந்தை அந்த பொண்ணு வந்து நார்மலுக்கு வர்றதுக்கு. இதுக்குள்ளே ஏகப்பட்ட குளறுபடி ஆகி 6 மாதம் தானே ஆச்சு, எந்திரிச்சு அந்த வேலையை பாரு, 7 மாதம் தானே ஆச்சு, இதை தூக்கு அதை தூக்குன்றாங்க. தயவு செஞ்சு யாரும் அந்த விஷயத்த பண்ணிடாதீங்க. எடுத்து கும்பிட்டுக்கிறேன்ப்பா நான். இப்போ இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த வந்துட்டு as எவ்ரி உமன் வி ஃபீல் அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் இல்லையா? அண்ட் நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃபுல் ஃபேமிலியே டவுனாக இருந்த போதும் நீங்கள் வந்துட்டு அது ஒரு போல்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ணி யூ கம் அவுட் ஆஃப் இட். பட் வந்துட்டு இந்த விமர்சனங்கள்னு ஒரு சைடு இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு உங்களை சொல்லியிருந்திருப்பாங்க இவ்வளோ ஏர்லி ஸ்டேஜில் எதுக்கு கல்யாணம், இன்னும் ப்ரொஃபஷனலாக இந்த பொண்ணு நிறையா பண்ணியிருந்துருக்கலாமே, ஆனால் வந்து கல்யாணம் பண்ணி இவ்வளோ சீக்கிரமாகவும் குழந்தை, அது ஏதாவது இடத்துல உங்களை செல்ஃப் டவுட் பண்ண வச்சதோ இல்லை ஏதாவது ஒரு ட்ராப்பிங் பாயிண்ட் இருக்கும்ல, ஈவன் தோ யூ ஹாவ் அ பிக் பேக் ஆஃப் மோட்டிவேஷன் வீட்டில், ஒரு இடத்துல என்ன இப்படியெல்லாமா சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு அது இருந்துதான். அது ட்ராப்பிங் மொமெண்ட்டாக இல்லை, எனக்கு என்னென்னா இவங்களோட மைண்ட் செட் இவ்வளோதானா அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துச்சு. என்னன்னா கடவுள் சில பேருக்கு சில விஷயங்கள் கொடுப்பார், அவர் கொடுக்கும் போது நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். நான் என்ன நினைக்கிறேன், ஐ எம் வெரி பிளெஸ்ட் டு பி அ யங் மாம். ஏன்னா இப்போயும் ஒன்று குறைச்சல் கிடையாது. என்னோடய ப்ரொஃபஷனை நான் ரொம்ப அழகாக முன்னை விட இப்போ இன்னும் 2 weeks நான் பண்ணுறேன். நான் அப்படி தான் ஐ ஃபீல். என்னோடய ப்ரொஃபஷன், என்னோடய கெரியர், என்னோடய டான்ஸிங்கை முன்னை விட இப்போ நான் அம்மா ஆனதுக்கப்புறம் இன்னும் போல்டாக, இன்னும் ஹாப்பியாக, ப்ரௌடாக பண்ணுறேன். ஏன்னா நான் பர்ஃபார்ம் பண்ணும் போதோ இல்லை நான் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணும் போதோ கீழே என்னோடய பையன் நின்று கைத்தட்டுறான், ஹீஸ் கிளாப்பிங். அதை விட ஒரு பெரிய பிளெஸிங் யாருக்கு கிடைக்கும்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் வந்து இது எனக்கு ஒரு பெரிய ட்ராபேக்கை நான் ஃபீல் பண்ணேன். பட் ஆனால் நான் என்ன தெரியுமா ஃபீல் பண்ணுவேன், இந்த விமர்சனங்கள் பேசும்போது அவங்கள நினச்சி பாவமாக நினைப்பேன் ஒரு வாட்டி. ஏன்னா அவங்களுக்கு இந்த கொடுப்பனை கலைக்கலையோ அப்படின்னு. 2வது வந்து ஐயோ இவங்களுக்கு இவ்வளோதான் புரிதல் போல அப்படின்ற ஒரு அந்த ஃபீலிங் வரும். ஏன்னா அவங்க பொறாமையின் வெளிப்பாடாக கூட அது இருக்கலாம். எனக்கு மட்டும் இது கிடைக்கவே இல்லையே, எனக்கு மட்டும் இது பண்ணவே முடியலையே, எனக்கு பொண்ணே கிடைக்கலையே அப்படின்னு ஒரு பொறாமையில் ஒரு சோ கால்டு நெட்டிசன்ஸ் எல்லாமே இருக்காங்க. ஸோ அவங்க அந்த கமெண்ட் போடும்போது ஐயோ பாவம் அப்படின்னு இருக்கும், இல்லை இவங்க புரிதல் இவ்வளோதான் அப்படின்ற ஒரு 2 விஷயம் இருக்கும். ஸோ இதெல்லாம் நான் பெருசாக காதில் வாங்கிக்க மாட்டேன். ஏன்னா ஐ ஹாவ் பியூட்டிஃபுல் ஃபேமிலி, பியூட்டிஃபுல் ஹஸ்பண்ட், பியூட்டிஃபுல் சன் டு மோட்டிவேட் மீ. இதை தாண்டி எனக்கு லைஃப்பில் பெருசாக என்ன வேணுன்ற அவசியமே கிடையாது. என்னோட 24 வயசு வரைக்கும் என் அப்பா அம்மா என்னை மோட்டிவேட் பண்ணாங்க. இதுக்கப்புறம் அவங்க செகண்ட் ஸ்டெப் ஆகி இப்போ என்னோட ஹஸ்பண்ட், என்னோட குழந்தை, என்னோட அம்மாச்சி மோட்டிவேட் பண்ணுறான்றப்போ இதை விட எனக்கு பெரிய பிளெஸிங் என்ன வேணும்னு எனக்கு பெருசாக தெரியவே இல்லை. எனக்கு வந்து அது பெருசாக நான் கண்டுக்கவும் மாட்டேன், அவங்களை நினச்சி பாவம் தான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ பாவம், ஐ திங்க் அவங்களுக்கு ஏதோ ஒரு சைக்கலாஜிக்கலாக ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது போல். எனக்குன்னு இல்லை, என் கூட டெலிவரி ஆன எல்லாருக்குமே நல்ல ட்ரெஸ் போட்டாலோ இல்லை வந்து ஏதாவது நாங்கள் ஏதாவது வெளிப்படுத்தினாலோ அவங்க எனக்கு கமெண்ட் பண்ண அதே ஐடிஸ் போயிட்டோ இல்லை அதே பர்சன்ஸ் போய்ட்டு அங்கேயும் கமெண்ட் பண்ணுவோம். ஸோ பாவம், அப்போ அவங்களுக்கு வந்து இந்த ஏக்கம் தான் வந்து இப்படி வெளிப்பாடாக வருது போல், இந்த பொறாமை தான் இப்படி வெளிப்பாடாக வருது போல் அப்படின்னு நினச்சிப்பேன். ஸோ இதை நான் பெருசாக காதலையும் வாங்கிக்க மாட்டேன். எங்களுக்கு 90s கிட்ஸ்லேருந்து 2K கிட்ஸ்லேருந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச முதல் சிங்கப்பெண்
ஆன் ஸ்க்ரீன் ஆஃப் ஸ்க்ரீன் வந்துட்டு இந்திரஜான்னு நாங்கள் சொல்லலாம். அத்தனை சிங்க பெண்கள் இருந்தாங்க அந்த படத்தில். அதுலேயும் சரி அவங்க பேசின வார்த்தைகள் ரொம்ப இயல்பாக நடிச்சிருப்பாங்க படத்தில். பட் நேரில் பார்க்கும் போதும் உங்கள் கூட இந்த கான்வர்சேஷன் வச்சுக்கும் போதும் எனக்கு வந்து இந்திரஜா வந்துட்டு ஒரு சிங்க பெண் தான். அதுவும் இப்போ அம்மாவாகி அவங்க இன்னுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இப்படிப்பட்ட இந்திரஜா மேலே இந்த கமெண்ட்ஸு, ஓ இது சரகேசியா, இவ்வளோ ஏர்லி ஸ்டேஜஸில் மாம், இந்த மாதிரிலாம் சொல்கிறவங்களுக்கு கேமரா பார்த்து இல்லை நான் இது இந்த பதில் சொல்கிறேன் உனக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லணும், என்ன சொல்லுங்கள்? ஃபஸ்ட்டு நான் பதில் சொல்லணும் உங்களுக்கு அவசியமே கிடையாது. ஏன்னா நான் தான் சொன்னல, நீங்கள் பேசுகிறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பீங்க. ஆனால் நீங்கள் கீழே நின்று பேசிக்கிட்டு அண்ணாந்து திட்டிக்கிட்டு இருப்பீங்க. நான் உங்களை மேலேருந்து பார்த்து, ஓ அப்படியாப்பா, சரி பரவாயில்ல நீ பேசிக்கிட்டே இரு, நான் அடுத்த ஸ்டெப்பு இன்னும் 2 ஸ்டெப்பு ஹையாக போய் நிற்கிறேன் அப்படின்ற ஒரு பதிலடி தான் நான் கொடுக்கணும். ஸோ நான் பேசுகிறதுன்றதானே என்னோடய வேலைகளில் மட்டும்தான் பதில் எல்லாமே இருக்கணும் அப்படின்றதான் நான் உங்ககிட்ட எல்லாருமே சொல்கிறேன். அண்டு நீங்கள் பேசுகிறதுனால வந்து என் வீட்டில் கரண்ட்டு போகிறதோ இல்லை என் வீட்டில் அரிசி காலியாகி போகிறதோ கிடையவே கிடையாது. நீங்கள் பேசிக்கிட்டே இருங்க, நான் அடுத்தடுத்த வேலையை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். இதுதான் என்னுடைய எப்பயுமே பதில். உங்களுக்கு வந்து நான் பல லட்சம் கோடியில் வீடு வச்சுருக்கேன்னா ஆமாம் நான் வச்சுருக்கேன். நான் ப்ரூவ் பண்ணணுன்ற அப்படி அவசியமே கிடையாது. உங்களுடைய கண் பார்வையில் நான் எப்படி தெரியணும் நான் அப்படியே இருக்கேன். ஆனால் எனக்கு தெரியும் என் வீட்டில் நான் தான் ராஜா, என் வீட்டில் நான் தான் ராணி, என் வீட்டில் நான் தான் மந்திரி, என் வீட்டில் நான் தான் வேலைக்காரன், எல்லாமே என் வீட்டில் நான் தான். ஸோ எனக்கு தெரியும் நான் எப்படின்னு. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் ஆனால் என்னை நேசிக்கிறவங்களுக்கு நான் வந்து அடிபணிஞ்சிருப்பேன். அதுதான் என்னோட பெரிய விஷயமே. என்ன நீங்கள் எப்படி எந்த ஊரில் நின்று இந்திரஜா பாண்டியம்மான்னு கூப்பிட்டாலும் நான் அதே சிரிப்போட எப்படி இருக்கீங்க அந்த ஓப்பன் ஸ்மைல், அந்த ஒரு ஓப்பன் டாக் மட்டும்தான் எப்பயுமே ஆஸ் அ பாண்டியம்மாவை உங்களுக்கு நான் கொடுத்துட்டே இருப்பேன். எப்பயுமே நான் வந்து பாசிட்டிவ் மட்டும் தான் ஸ்ப்ரெட் பண்ணுவேன். நெகட்டிவ் வந்து எங்கிட்ட எதிர்பார்க்காதீங்க. பட் ஆனால் நீங்கள் நெகட்டிவ் த்ரோ போனாலும் பாசிட்டிவாக தான் இங்கேருந்து வரும். இந்த தருணத்திலேயே கலாட்டா சார்பாக உங்களுக்கு வந்துட்டு அம்மா என்னும் நான் அப்படின்னு ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு மொமெண்ட்டும் நாங்கள் கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். உங்களுக்கும் சரி நீங்கள் இவ்வளோ அழகாதிய ஒரு அம்மாவை உருவாக்குனதுக்காக நீங்கள் அழகாக உருவாக்க போகிற ஒரு குட்டி ரோபோ சங்கர் சார் அவர்களுக்காகவும் உங்களுக்கு இந்த அம்மாவோட கலாட்டா சார்பாக நாங்கள் தேங்க்யூ கலாட்டா டீம். தேங்க்யூ ஸோ மச். Plan your next summer escape with Grand Royal Tours. MCR Pure Cotton Club, formals and casual shirts. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.